ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் கௌரிபுத்ராய நமஹ ஓம் குணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாத்வஜாய நமஹ ஓம் அக்ஷயாய நமஹ ஓம் பூராய நமஹ ஓம் தத்தாய நமஹ ஓம் அத்தியக்ஷாய நமஹ ஓம் சுஜப்ரியாய நமஹ ஓம் ஸ்ரீவத்பத்வே நமஹ. எல்லா வந்து எடு அருண். செக்யூரிட்டி இங்க கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஆண்டி வீடியோ பாத்துருவாங்கன்னு நினைச்சோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சு அருண். இப்ப என்ன பண்றது? அதான் இன்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாம். என்ன பண்றது? சரி என்ன நடக்குதுன்னு பாப்பா. பாப்பு வா ஷாம். चलो இந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. தாலி எங்கேயுமே இல்லையே. பார்வதி தாலி காட்டி எங்க வச்சிருப்பா? உன் காதலுக்கும் விசுவாசத்துக்கும் நடுவுல என் உயிர் ஊசலாடிட்டு இருக்க. எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
தாலி இன்னும் கலட்டல. தாலி இன்னும் கழுத்துல தான் இருக்கு. ஏய், யார் நீங்க ரெண்டு பேரும்? நாங்க குருவோட ஃப்ரெண்ட்ஸ், மும்பைல இருந்து வந்திருக்கோம். குருவோட ஃப்ரெண்ட்ஸா? ஏய், கூலிங் ஸ்பாட்ல குடுங்க. உங்களுக்கு இது வேண்டாம், வேற வாங்கி தரோம். வேற வாங்கிக்க எனக்கு தெரியும். குடு இப்படி. ஓ, ச்சே. நினைச்சேன்டா, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில சரக்கு மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, கோயில்ல போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. நாங்க குருவுக்காக வந்திருக்கோம். கல்யாணத்தை பார்த்து தான் போவோம். இங்க பாருங்க, நான் குருவோட அத்தை தான். நான் சொல்றேன், மரியாதையா இப்ப வெளியே போங்க. அத குருவே வந்து சொல்லுங்க, அப்ப போறோம். அப்படியா? அவனையே வந்து சொல்றேன். முதல்ல நீங்க எடுத்து வெளியே வாங்க. வெளியே வாங்க. வாங்க. வா. அரே क्या हुआ यार? வாங்க வெளியே. வாங்கடா. வந்து தானே இருக்கோம். வாங்க இங்க. இங்கேயே தான் நிக்கணும். கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அரே எனக்கு குரு வேணும். அடகையா இப்படி கத்துற? நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்கே நில்லு. ஆனந்தம். போய் சாரி சொல்றேன் போ. ப்ரோ சாரி ப்ரோ, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாம போயிருச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ரோ. நீ சாரி எல்லாம் சொல்ல வேணாண்டா. எப்படி இந்த கல்யாணம் நடக்காது, நிக்க தான் போகுது. நிக்க போகுதா? எப்படி ப்ரோ? என்ன சொல்றாதி? இந்த கல்யாணம் நடக்காதா? எப்படி? யார் தடுத்து நிறுத்த போறா? பார்வதி. என்ன ப்ரோ சொல்ற? இந்த கல்யாணத்தை பார்வதி தடுத்து நிறுத்த போகுதா? என்னால நம்பவே முடியல ப்ரோ. ஆமா ஆதி, நீ சொல்றத என்னால கூட நம்ப முடியல. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு தவ இருந்து ஆன்டி கிட்ட வர வாங்கினதே பார்வதி தான். அந்த பார்வதி இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும்? ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு வாட்டி தான் தாலி ஏறும். அதுவும் தான் கழுத்துல தாலி இருக்கும்போது இன்னொரு தாலிய, அதுவும் வேற ஒருத்தன் கையால எந்த பொண்ணு வாங்கிக்க மாட்டா. அதனால பார்வதி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவா. என்ன சொல்ற ப்ரோ? நீ சொல்றத பார்த்தா பார்வதி கழுத்துல தாலி இருக்கணுமே. ஆமா, பார்வதி கழுத்துல தாலி இருக்கு. அதுவும் நான் கட்டின தாலி. ப்ரோ சுத்தமா புரியல ப்ரோ. டெமோ கல்யாணத்துல நான் கட்டின தாலி இன்னும் பார்வதியோட கழுத்துல தான் இருக்கு. நீ கட்டின தாலிய கழுத்துல மறைச்சிட்டு தான் அண்ணி இத்தனை நாளா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா. பார்வதி நம்மளை மட்டும் ஏமாத்தல அருண், இத்தனை நாளா தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. ஆமா ஷாம், எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. பார்வதி எனக்கு தான். ஓம் சர்வபூத பிரதாஜே நமஹ. ஓம் ஸ்ரத்தாஜே நமஹ. குரு, ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு வா. கொஞ்சம் வெளியே போய் பேசணும். அப்ப
மணமேடையில் உட்காந்துருக்கும் போது எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மும்பைல இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 தடியனுங்க வந்திருக்கானுங்க. அவனுங்கள பார்த்து பேசணும். வாடாண்ணா. ஒருவேளை அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? அது விஷயமா தான் பேசுறதுக்கு அத்தை கூப்பிடுறாங்களோ? டேய், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா பேசிட்டு வரணும். சொல்லிட்டு வா. சாமி சொல்லுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட். வரச்சா கையை கால அலம்பிட்டு வாங்க போங்க. முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. மாலையை கட்டி கொடுத்துட்டு வா. கொடுங்கண்ணே. வா. யார் அவங்க? பாரு. யார் அவங்க? உன் மும்பை ஃப்ரெண்ட்ஸா? ஆமாத்த, வந்து கிஷோர் இவரு, அவரு ஜிந்தா. அது என்ன கடமமோ இருந்துட்டு போட்டோம். இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? கோயில்ல கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தானுங்க. இது மட்டும் அகிலாண்டேஸ்வரி கண்ணுல பட்டா என்ன ஆகும் தெரியுமா? நான் அவனுங்களை வெளியே போக சொன்னா போக மாட்டானுங்களாம். உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவானுங்களாம். நீ வந்து சொன்னதா போவானுங்களாம். அவனுங்களை முதல்ல வெளியே போக சொல்டா. போக சொல்டா. டேய், ஏன்டா அப்படி மரம் மாதிரி மூச்சிட்டு நிக்கிற? முதல்ல அந்த குடிக்காரங்களை கோயிலை விட்டு வெளியே போக சொல்லு. மேடம், அவரால ரொம்ப ஈஸியா என்ன வெளியே போக சொல்ல முடியாது. எங்க கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறாரு. அட்வான்ஸா? ஏய், உன் கல்யாணத்துக்கு இவனுக்கிட்ட கடன் கடை வாங்கிருக்கியாடா? அத்த, அது இல்ல, இது வேற. எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ், கொஞ்சம் வாங்கத்த. சொல்லு. அது வந்து சொல்லுடா. அத்த, நான் பார்வதியை வச்சு வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் அத்த. ஏண்டா, நான் தான் அந்த சமையல்காரியை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா துரத்தணும். அவ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும். அவ வாழ்க்கை நாசமா போகணும்னு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னத்தடா பிளான் போட்ட? பார்வதியை நீங்க வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் இந்த நாட்டை விட்டு அனுப்புறதுக்கே பிளான் போட்டிருக்கேன். குரு, நீ என்னடா சொல்ற? இந்த ஜிந்தாவும் கிஷோரும் வந்திருக்காங்களே, அவங்க அழகான பொண்ணுங்களை விலைக்கு வாங்கி ஃபாரினுக்கு அனுப்புறது தான் அவங்க பிசினஸ். நீங்க பார்வதி போட்டோ எனக்கு அனுப்பின உடனே அந்த போட்டோவை அவங்க கிட்ட காமிச்சு பிசினஸ் பேசி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இப்போ பார்வதியை மும்பை கூட்டு போக முடியாதுல்ல, அதான் அவங்கள இங்க வர வச்சிருக்கேன். அடப்பாவி, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கடா உன்ன. சரி, அவங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். அவங்க கிளம்பி போ சொல்லு. ஐயோ அத்தா, அவங்க எல்லாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்டா ஒத்துக்க மாட்டாங்க? அவங்க கிட்ட நான் பேசுறேன். போ போடாண்ணா. சொல்லு. ஜி, இங்க பாருங்க, உங்க கையில வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன். நீங்க கிளம்பி போங்க. இது வரைக்கும் நாங்க கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்கி பழக்கம் இல்ல. எங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம். என்ன விளையாடுறியா? எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. டென்ஷன் ஆகாதீங்க ஜி, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியாது குரு. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, உங்க பணத்தை டபுளா நான் திருப்பி கொடுக்குறேன். இப்ப இங்க இருந்து போயிடுங்க. அப்ப எங்க பணத்தை இப்ப டபுளா திருப்பி கொடுங்க. நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஏய், நீ என்ன முட்டாளா? சொல்றது புரியல? நான் என்ன பணத்தை மடியில வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? தாலி கட்டி முடிச்சதும் உன் பணத்தை கொடுக்குறேன். இப்ப நீ கிளம்பி போ. அதெல்லாம் முடியாது. வாங்கின பணத்தை இப்பவே டபுளா திருப்பி கொடுங்க, இல்லன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. நீங்க இப்படி அட புடிச்சா எப்படி? சரி, நீங்க யாருக்கும் தெரியாம கோயிலே ஒரு ஓரமா உட்கார்ந்துருங்க. தாலி கட்டி முடிச்சதும் உங்க பணத்தை கொண்டு வந்து நானே உங்க கையில கொடுக்குறேன். எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அத்தை அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் நம்புங்க ஜி. சரி, பார்க்கலாம். பாரு பாரு, போடா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசாய நமஹ, உட்கார், மாலையை கொடுறேன். ஓம் தேவாய நமஹ, ஓம்
கொடு உட்கார். வணக்கம். இதை எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. சரிங்க சாமி. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஷாம் ப்ரோ நம்ம கிட்ட நம்ம கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், பார்வதியை கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சொன்னாரு. ஆனா பார்வதி கிட்ட அதுக்கான ரியாக்ஷனே இல்லையே. அதே கவலை தான் எனக்கும். ஐயர் இப்ப கிட்டுமேலன்னு சொல்ல போறாரு. குரு பார்வதி கழுத்துல தாலிய கட்டிடுவான் போல இருக்கே. பெரியய்யா கட்டின தாலி கழுத்துல இருக்கும்போது இன்னொரு தாலி ஏறது எவ்வளவு பெரிய பாவம். நான் பண்றது பெரிய தப்பு. na na na